மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த சனி பயிற்சியில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும்? மீனம் பார்த்திங்கன்னா இப்போ கும்பத்துலேருந்து மீனத்தில் தான் சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். அப்போ மீன ராசி அன்பர்களுக்கு சனி பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக இருக்கார். ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்லலாம். கால புருஷனுக்கு பார்த்திங்கன்னா கடைசி ராசி அதிர்ஷ்டமான ராசி. அதே மாதிரி லைஃப் பார்ட்னரை குறித்து பலவிதமான குழப்பங்களும் யோஜனைகளும் பிரச்சனைகளும் நம்ம மனசில் தோணும். அவங்க என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு குத்தமாக இருக்க மாதிரி தோணும். இவர்களுடைய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும்? பொதுவாக ஜென்ம சனி இருக்குது அப்படின்னும் போதும் நம்ம ஹனுமன் வழிபாடு பண்ணணும். இந்த ஹனுமனை யார் ஒருத்தர் வழிபாடு பண்ணாலும் எப்படின்னாமா அவங்களுக்கு புத்தி பலம், தேக பலம், மனோபலம் மூணுமே கிடைக்கும். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சிரோன்மணி ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிரக சேர்க்கை எப்படி வருது, ஒவ்வொருடைய குரு பயிற்சிகள், அப்புறம் சனி பயிற்சிகள், தொடர்ந்து பல விஷயங்களை ஆன்மீகம் ரிலேட்டடா, ஜோதிடம் ரிலேட்டடா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில மார்ச் 6ஆம் தேதி வரை இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சினால மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும் அப்படின்றத எங்க நேயர்களுக்காக சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சனி பயிற்சியை பத்தி மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அதை நீங்க தெளிவா மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் படி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா பாருங்க, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆயிட்ட மாதிரி, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்ட மாதிரி நாங்களே திருக்கணித பிரகாரம் நாங்க சனி பயிற்சி பலன்கள் சொன்னோம். அப்படி இருக்கும்போது இப்ப நாங்களே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி சொல்றோம். இது என்ன மக்களுக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கும் பார்த்தீங்களா? பொதுவா பாருங்க, இந்த பஞ்சாங்கத்துல 2 பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது ரிஷிகளாலும் முனிகளாலும் இயற்றப்பட்டது. அதையே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நவகிரக ஸ்தலங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 6/3/2026 தான் சனி பயிற்சி, புரியுதுங்களா? ஆனால் திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கியம் தான் பேஸ், அது அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷனு. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா மார்ச்சே சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். ஆனால் இன்றளவும் வாக்கிய பிரகாரம் ஃபாலோ பண்ணுற மக்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதுறது கேட்பாங்க பார்த்தீங்களா? அப்போ பெற்றோர்கள் கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுப்போம். மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க, சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுப்போம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா காலம் மாறுச்சு அப்படின்னாலும் இன்றளவும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதிவு அப்படின்றது கரெக்டாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த சனி பயிற்சியில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும்? மீனம் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பத்துலேருந்து மீனத்தில் தான் சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். அப்போ மீன ராசி அன்பர்களுக்கு சனி பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருக்கார். இந்த ஜென்ம சனி அப்படின்னும் போதுமா பொதுவாக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்லலாம். கால புருஷனுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ராசி அதிர்ஷ்டமான ராசி. மீனத்தில் ஒரு பொண்ணு பிறக்குது அப்படின்னா அம்மாவோட நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மீனத்தில் ஒரு பையன் பிறக்கிறான் அப்படின்னா அப்பாவோட மேன்மையான வாழ்க்கை வாழ்வா அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபேமிலியில் ஒரு மீனராசி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம், ஒரு சின்ன அதிர்ஷ்டம் அது கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக மீனத்தினோட சிம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டியூவல் ஃபிஷ் இருக்கும். மீன் அப்படின்னாலே ஒரு அதிர்ஷ்டம். மீன ராசியும் அதிர்ஷ்டமான ராசி. அதுலேயே முக்கியமாக அந்த ரேவதி நட்சத்திரம் ரொம்ப ஆஸ்பிஷியஸான ஸ்டாராக பார்த்திங்கன்னா கருதுறோம். அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. மீன் தண்ணி ஓடுற சைடே ஓடாதுமா, ஆப்போசிட்டாக தான் ஓடி வரும். பார்த்துருந்தீங்களான்னு தெரியும், ஆப்போசிட்டாக தான் வரும். எதிர்நீச்சல் போட்டு தான் மீன் வாழும். அந்த மாதிரி மீனமும் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. இப்போ என்ன தோணும் அப்படின்னா, எதிர்நீச்சல் போட்டு தண்ணியே வற்றி போச்சியா அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ ரொம்ப சிம்பிளாக மீனராசி குழந்தைகள் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10th படிக்குது, 10th கூட விடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம +2 படிக்கிற பிள்ளைங்க நீட்டுக்கு படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷமாக நானும் பாருங்கள் நீட்டுக்காக போராடி எழுதுறேன். பெருசாக எனக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் எழுதுறேன், எனக்கு மார்க்கே சரியாக வர மாட்டேங்குது. எல்லாத்துலேயும் கம்மியாக மார்க் வருது. அதனால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும், ஒரு விதமான பயம், பதட்டம், டென்ஷனு, ஃப்ரஸ்ட்ரேஷன், சாப்பிடாதுங்க, தூங்காதுங்க, அம்மா கிட்ட எரிஞ்சு விழுங்க. நான் உன் பேச்சு கேட்டு நான் வீணாக போயிட்டேன். நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இப்போ 4வது வருஷம் போகிறாங்க, நான் இன்னும்
நீட்டுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சண்டை போடுங்க. நான் வந்து இந்த நீட் வந்து 3 வருஷம் படிக்கிறது வேஸ்ட்டோ, தப்பாக முடிவு பண்ணிட்டோனோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு குழப்ப நிலை அப்படின்றது உண்டு. இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, எல்லாருக்குமே பொதுவாக மீனம்மா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும். ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க, முடிவு பண்ணி அது வழி போயிட்டு இருப்பாங்க. நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டோம். ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த மனுஷனை தப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பிள்ளையை நம்ம தப்பாக கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம வந்து இருந்திருக்கூடாது, நம்மளை அப்போ இன்னொரு பையன் ப்ரொப்போஸ் பண்ணானே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், தெரியாமல் இவனை கல்யாணம் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணி யோசிச்சு என்ன பிரயோஜனம். இந்த மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம், இல்யூஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப சிம்பிள்மா, ஜென்ம சனி நம்ம மூளையில் வந்து உட்காந்து நம்மளை இப்படி வந்து தின்றான், நம்மளை இரிட்டேட் பண்ணுறான், நம்மளை ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஆளாக்குறான், நம்மள ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துறான், நம்மளை மந்தமாக்குறான் அப்படின்றத புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா அந்த இல்யூஷன் போயிடும். ரொம்ப சிம்பிள். அவங்க பாட்டுன்னு ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கணும். பொதுவாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் 11 and 12, அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன், விரயஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன். அவன் சுயஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் கொடுப்பான்னு சொன்னோம். அதுக்கும் மேலே அவனோட பார்வை 3ஆம் பாவத்தை பார்க்குது. ஒரு விஷயத்தை நான் தீர்க்கமாக முடிவு பண்ணியிருப்பேன், அந்த விஷயம் தப்பாக போயிடுச்சோ, தப்பு தான், நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமே, ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோன்னு குழப்பு. என்னோட தன்னம்பிக்கையும் தைரியமும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 0 ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என் தம்பி தங்கச்சி பெருசாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் தோணும். ஜஸ்ட் அண்ட் இல்யூஷன் நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம தைரியமே குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் அனலைஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லைஃப் பார்ட்னரை குறித்து பலவிதமான குழப்பங்களும் யோஜனைகளும் பிரச்சனைகளும் நம்ம மனசில் தோணும். அவங்க என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு குத்தமாக இருக்க மாதிரி தோணும். அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் இல்லைன்னு தோணும். அவங்க நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தோணும். அனலைஸ் பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும், அனலைஸ் பண்ணணும். அன்பு பிரதானமாக நம்ம நினைக்கணும். விட்டு கொடுக்குறோம், இவங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான். இப்போ அவங்களுக்கே ஒரு குழப்ப நிலை இருக்கும். லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரன்சி விட்டு கொடுக்கறது அப்படின்னா பிரச்சனை இல்லை. விட்டு கொடுக்கலனா என்ன ஆகும், மனஸ்தாபம் நிறைய வரும், மனசஞ்சலம் நிறைய வரும், இவங்களுக்குள்ள கேப் ஆகும், விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னும் போது வேலை செய்கிற இடத்துல நிறைய குழப்பங்களும் நிறைய பிரச்சனைகளும் வரும். அதை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணுறோம், எதையுமே யோசிக்காமல் நீ பாட்டுன்னு அதாவது என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்ற மாதிரி நீ பாட்டுன்னு வேலை செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு இருந்த அப்படின்னா பிரச்சனை கிடையாதுமா. ரொம்ப சிம்பிள். இப்படியெல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு அப்படின்னு அமைதியாக இருக்காங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்காது. அந்த குழப்பம் அதை ஓவர்டேக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாமா. இவர்களுடைய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? பொதுவாக ஜென்ம சனி இருக்குது அப்படின்னும் போதுமா நம்ம ஹனுமன் வழிபாடு பண்ணணும். இந்த ஹனுமனை யார் ஒருத்தர் வழிபாடு பண்ணாலும் எப்படின்னாமா அவங்களுக்கு புத்தி பலம், தேக பலம், மனோபலம் 3மே கிடைக்கும். புத்தி வேற, மனசு வேற இல்லையா? எப்பயுமே நம்ம எல்லாரும் மனசு சொல்கிற பேச்சு கேட்போம், புத்தியை வச்சு அனலைஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் 3 பலமும் கிடைக்கக்கூடிய வழிபாடு எது அப்படின்னா ஹனுமன் வழிபாடு. ரொம்ப சிம்பிள்மா, ஹனுமன் சாலிசா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது. ஸ்ரீ குரு சரண் சரோஜ நிஜமன முகுர சுதார் பரணோம் ரகுர விமலையச்ச ஜோதாயக படசார் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். அது வந்து எங்களுக்கு சமஸ்கிருதத்தில் இருக்குங்க, படிக்க முடியல அப்படின்னா தமிழில் எத்தனையோ ஹனுமன் மந்திரங்கள் இருக்குது. அதை பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். என்னுடைய மனசு மீனம்னாலே தெளிஞ்ச நீரோடை போல மனசு, அந்த தெளிஞ்ச நீரோடை போல உங்களோட இயற்கையான மனசு புத்தி மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாமா. ஓகே மேம், இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 50% கொடுக்கலாமா. ஸ்டார் ரேட் அப்படின்போது 2.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். 1/6/2026 போது குரு பயிற்சி ஆன உடனே அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி யார் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அமைதியாகிடுவா. அப்போ ஒரு பெருத்த ரிலீஃப் எங்களுக்கு வந்துடும். அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு பெருத்த ரிலீஃப் இருக்கும். அப்போ எல்லாரும் இந்த காலகட்டத்துக்கு மேலே ரிலாக்ஸ் அப்படின்றது ஆயிடலாம். நல்லது செய்யக்கூடிய ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சனி நல்லது செய்வார், கெடுக்கணுன்ற ராசிகளுக்கு அமைதி ஆயிடுவார். அப்போ எல்லாருக்குமே அந்த காலகட்டம் நல்லா இருக்குமா. கண்டிப்பாக மேம், தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக. நன்றி மேம். நன்றி.